Welcome all. இன்னைக்கு நம்ம சேம் கண்டினியூஷன் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸைஸ் 1.3 வந்து பார்க்க போகிறோம். எக்ஸைஸ் 1.3 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். எக்ஸைஸ் 1.1 அண்ட் 1.2 வந்து நீங்கள் நல்லா தரவாக இருக்கீங்க அப்படின்னா 1.3ங்கிறதும் பெரிய விஷயம் இல்லை, ஆப்வியஸ்லி ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸைஸ் தான் இதுவும். இந்த எக்ஸைஸில் என்ன நம்ம மெயினாக கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். இந்த யூனிட் அதாவது இந்த கன்சர்ன் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் நல்லா தரவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா நமக்கு இனி வரப்போகிற எல்லா எக்ஸசைஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும். இந்த 2 எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். இப்போது இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் 1.1 1.2 யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மேலே ஐ பட்டன் தரேன், போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த எக்ஸசைஸ் புரியும். இப்போது எக்ஸசைஸோட நேம் நம்ம ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், சார்புகள் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம்குள்ளே போகலாம். Let x equal to 1, 2, 3, 4 and y equal to 2, 4, 6, 8, 10 and r equal to 1, 2, 2, 4, 3, 6 and 4, 8. இப்போ இந்த இடத்துல rங்கிறது இங்கே நம்ம டினோட் பண்ணிப்போம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, போன எக்ஸசைஸ்லேயும் நம்ம r அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம், பட் rங்கிறது அந்த இடத்துல ரிலேஷன் மீன் பண்ணுச்சு. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஷோ தட் r is a function அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ போன எக்ஸசைஸில் வந்து r is a relationங்கிற அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு, அந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம இந்த சம்மா அதை சம்மா டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் குழம்பிக்காதீங்க. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, சேம் கான்செப்ட், டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இது எல்லாமே ஒரே மாதிரி கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். பட் என்ன இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன், இந்த வேர்டிங் மட்டும் தான் மாறும், பட் ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் கான்செப்ட்டும் மாறும். இவ்வளோதான் விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சம்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, கொடுத்துருக்கிற இந்த ஆர்டர்ட் பாஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து மீன் பண்ணிக்கிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் டயக்ராம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ எக்ஸ் அப்படிங்கிறீங்க கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் தான் 1, 2, 3, 4. இப்போ இன்ஃபேக்ட் சார் எங்களுக்கு இது கரெக்டாக தெரியல ஆர்டர் பாஸில் போட முடியல, அவங்க எக்ஸோட எலிமெண்ட் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. அப்படியே எடுத்து ஓவல் 1 எழுதிக்கோங்க, ஒயோட எலிமெண்ட் ஓவல் 2. இப்போ ஆறுங்கிறது இந்த இடத்துல ரிலேஷன், இந்த இதுலேருந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை மீன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான பாசிங் போட்டாச்சு. இங்கே வந்து ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே ஒயில் வந்து 10ங்கிற ஒரு விஷயம் இருக்குது, இங்கே 10 இல்லை. இந்த பாசிங் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன எக்ஸசைஸில் சொன்ன மாதிரி தான். இங்கே ஆர்டர் பாஸில் என்னென்ன ஆர்டர் பாஸ் என்னென்ன கோஆர்டினேட் என்னென்ன கோஆர்டினேட் கூட இருக்கோ அந்த கோஆர்டினேட்டுக்கு தான் நம்ம வந்து பாசிங் போடுவோம். ஸோ அது மாதிரி தான் இங்கே போட்டு இந்த ஓவல் டயக்ராம் வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதோட பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர் வந்து நம்ம எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராம் வச்சு நம்ம தெளிவாக சொல்லிடலாம், எக்ஸில் இருக்கிற எல்லாமே வந்து ஒய்லேயும் இருக்குது. அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ், தேர் இஸ் ஒன்லி ஒன் ஒய் நாட் பிலாங்ஸ் டு ஒய். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸில் இருக்கிற எல்லாமே வந்து ஒய்லேயும் இருக்குது. ஆனால் வந்து ஒயில் வந்து இதில் ஒரே ஒரு டேர்ம் 10 மட்டும் இந்த இடத்துல வந்து மிஸ் ஆகுது. ஸோ வந்து ஒரே ஒரு இந்த 10 அப்படிங்கிற இந்த டேர்மை தவிர்த்து மற்ற எல்லா டேர்ம்ஸுமே எக்ஸில் இருக்கிறதும் ஒயில் இருக்கிறதும் ஒன்றா தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஸ் நம்ம என்ன சொல்லிடலாம், ஆல் எலிமெண்ட்ஸ் இன் எக்ஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் இமேஜ் இன் ஒய். அதாவது இந்த இடத்துல இமேஜ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி எக்ஸுக்கு வந்து டொமைன் இல்லைனா ப்ரீ இமேஜ்னு ஒரு பேர் இருக்குன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி பாருங்கள், ப்ரீ இமேஜ் ஆஃப் ஒய் இமேஜ், அதாவது இந்த இடத்துல 1ங்கிறது ப்ரீ இமேஜ், இங்கே வந்து ஒயில் 2ங்கிறது இமேஜ். அதே மாதிரி எல்லாமே ஒவ்வொரு இமேஜ் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதில் கேட்டிருக்கிற கொஸ்டினுக்குள்ளே போகலாம். டொமைன் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கான். டொமைன்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு டவுட்லாம் வேணாம், ஃபர்ஸ்ட் ஓவரில் என்ன இருக்கோ அதுதான் வந்து டொமைன். இது டொமைன், இது கோடொமைன், அப்படி இல்லை இது ப்ரீ இமேஜ், இது வந்து இமேஜ் அப்படின்னு நம்ம 2 நேம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டொமைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ நான் டேரெக்டாக எடுத்துக்கிட்டேன். அடுத்து கோடொமைன். கோடொமைன்ங்கிறது நம்ம சிம்பிளாக சொன்ன மாதிரி செகண்ட் ஓவரில் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக நீங்கள் எடுத்து எழுதுனீங்கன்னா கோடொமைன். இந்த இடத்துல ரேஞ்ச் அப்படிங்கிறது இங்கே என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாசிங் போட்டது மட்டும் தான் ரேஞ்ச். பாசிங் போட்டு எந்தெந்த இதுக்கு வந்து இமேஜஸ் இருக்கோ அது மட்டும் தான் ரேஞ்ச். இந்த இடத்துல 10ங்கிறது நம்ம ரேஞ்சுன்னு எழுத மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கோடொமைனோட வேல்யூ. ரேஞ்ச் ஆஃப் எஃப்ங்கிறது இங்கே எதை மீன் பண்ணுதுன்னா, இங்கே நம்ம பாசிங் போட்டு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி விட்டுருக்கீங்களோ அந்த வேல்யூஸ் மட்டும் தான் இந்த இடத்துல வந்து ரேஞ்ச் டினோட் ஆகும். நம்ம முன்னாடி போட்ட சம்ஸ்லையும் நான் முதல்ல சொல்லியிருக்கேன், கோடொமைன் தான் ஆல்வேஸ் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்கேன். பட் வந்து நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பப்பெல்லாம் நீங்கள் பாசிங் இந்த மாதிரி விஷயம் போடுற மாதிரி வருதோ அப்போ பாசிங் பண்ண எலிமெண்ட் மட்டும் தான் ரேஞ்ச். மிச்சிருக்கிற அந்த ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். அது வந்து கோடொமைன் சொல்லுவோம். அதாவது கோடொமைன்ங்கிறது எல்லா அந்த ஓவரில் இருக்கிற என்டையர் எலிமெண்ட்ஸும் கோடொமைன் தான் நம்ம சொல்ல போகிறோம். அந்த மிஸ் ஆகிற ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் நீங்கள் விட்டுட்டு எழுதுனீங்கன்னா அது ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.7. relation, அதாவது relation f is defined by f of x equal to x square minus 2 where x belongs to. இந்த இடத்துல x belongs to கொடுத்து ஒரு நம்பர் செட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கான், -2, -1, 0, 3. இதில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, list of elements of f and if f is a function, if
எஃப் ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்கான், அது மீன் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு -2 -1 0 3 அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஃபோட எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வே அவனே க்ளூ கொடுத்துட்டான். எக்ஸ் பிலாங்ஸ் டு போட்டு கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்கான். சிம்பிள், அந்த எக்ஸுக்கு பதில் இந்த நம்பர்ஸ் ஒவ்வொன்றா போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம கிவன் அந்த ஸ்டெப் எடுத்து எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எஃப்க்கு பதிலாக இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பதிலாக -2 உள்ள வச்சுக்கிறேன். ஸோ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணனா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ -2 ஆஃப் ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு 4 -2 which is equal to 2. சிமிலர்லி இந்த மாதிரி நான் ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் போகிறேன். -1க்கு போடுறேன், 0க்கு போடுறேன், 3க்கு போடுறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் சீரிஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது எப்படி கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க சேம் நம்ம இந்த கொஸ்டினில் என்ன இருக்கோ ஜஸ்ட் அது அப்ளை தான் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் -2க்கு பதிலாக ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணி இப்போ எஃபோட வேல்யூஸ் எல்லாம் என்ன அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபோட ஆர்டர் பாஸாக வந்து நம்ம இதை எடுத்து எழுதிக்கலாம். வழக்கம் போல் -2 இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட்டுங்கிற மாதிரி நம்ம ஜென்ரலாக சொல்கிறது. ஸோ -2, 2 1, -1 -1, -1 0, -2 3, 7 அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0, -2 அண்ட் 3, 7 அப்படிங்கிறது வந்து நான் ஃபங்க்ஷன் வந்து இப்போ நான் என்ன எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சம்மான எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக எழுதிட்டோம். பட் இங்கே வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு வந்து நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதுக்கான ஒரு யூனிக் இமேஜ் இருந்தால் தான் சொல்லுவோம். நம்ம போன சம்லேயே பார்த்தோம், ஒவ்வொரு சம்முக்கு எதெல்லாம் வந்து யூனிக் இமேஜாக இருக்கோ அது மட்டும் தான் நம்ம ரேஞ்சுன்னு எடுத்து எழுதணும். அதே கான்செப்ட் தான் இங்கே என்னன்னா, வி நோட் தட் ஈச் எலிமெண்ட் இன் அ டொமைனுங்கிறது ஃபர்ஸ்ட் ஓவரில் இருந்த அந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து செகண்ட் ஓவரில் இருக்கிற இந்த கோடொமைனில் ஒரே ஒரு எலிமெண்ட்டு, அதுவும் அதாவது இமேஜான ஒரே ஒரு எலிமெண்ட் கூட தான் இமேஜாக இருக்குது. அதாவது இட்ஸ் ஹேஸ் அ யூனிக் இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எல்லாம் இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டயக்ராம் போட்டால் கூட உங்களுக்கு இது நல்லா தெரியும். எப்படின்னா -2க்கு பாசிங் நீங்கள் போட்டால் 2 கூட தான் போடுவீங்க, -1க்கு பாசிங் போட்டால் -1 கூட தான், 0க்கு போட்டிங்கன்னா -2, 3க்கு போட்டிங்கன்னா 7. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஒரு இமேஜ் ப்ரீ இமேஜஸ் ஹேஸ் ஒன்லி ஒன் யூனிக் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். அப்படி இல்லைனா டொமைன் ஹேஸ் ஒன்லி ஒன் யூனிக் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இப்போ ஃபைனலி தேர்ஃபோர் இந்த ஆர்டர் பாஸ் நான் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஃபங்க்ஷன் எப்படி டினோட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரே ஒரு இமேஜ் இருந்தால் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இதில் இருக்குது. நம்ம வந்து அது போக கிளாஸஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம், அடுத்த சம் எக்ஸாம்பிள் 1.8. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் x ஈக்குவல் டு -5 1 3 4 அண்ட் y is equal to a, b, c when a relation of the following relations are the from x to y. அதாவது நம்ம போன சம்மில் பண்ண மாதிரி ரிலேஷனாக இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல போகிறோம். பட் இந்த இடத்துல என்னன்னா, ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸாக இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நம்ம இங்கே டினோட் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம்க்கான சொல்யூஷன் நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ R1ல இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸ் வந்து நான் டேரெக்டாக எடுத்து எழுதிக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்ம அந்த ஓவல் டயக்ராம் போட்டு இந்த -5 கூட பாசிங் போடுறோம். இந்த பாசிங் எதுக்கு போடும்னு பார்த்தீங்கன்னா ஏ, அதாவது இது எக்ஸ், இது ஒய்யா, அதே மாதிரி இது டொமைன், இது வந்து கோடொமைன். ஸோ கோடொமைனில் -5 எது கூட மேட்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ. அதே மாதிரி 1ங்கிறது பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆயிருக்கிறது ஏ கூட. நெக்ஸ்ட் 3ங்கிறது பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆயிருக்கிறது பி கூட. இப்போ இதுலேருந்து நமக்கு சிமிலராக வந்து போன இதில் வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கிரைட்டீரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆரோ டயக்ராம் ஆஃப் R2 இஸ் ஷோன் இன் ஃபிகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, போன சம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு யூனிக் இமேஜ் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. அதாவது நீங்கள் போன ஓவல் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூனிக் இமேஜ் இருந்ததுனால நம்ம அது ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா R2ல வந்து -5லேருந்து பாசிங் பிக்கு போட்டிருக்கோம். அதே மாதிரி அதாவது இந்த ஆர்டர் பாஸில் இருக்கிறது வந்து நம்ம தெளிவாக போட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது பி. ஏன்னு பார்த்தா இங்கே 1ல் வந்து பாசிங் பிக்கு தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் 3க்கு வந்து பாசிங் ஏக்கு, 4க்கு வந்து பாசிங் சிக்கு. ஸோ இது வந்து நம்ம தெளிவாக சொல்லிடலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த செகண்ட் ஓவலில் கவனிச்சிங்கன்னா தெரியும், எல்லா ஓவல்ஸும் அதாவது இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் இது கூட வந்து உங்களுக்கு பாசிங் ஆகுதாங்கிறது தான் ஒரே ஒரு கண்டிஷன். ஸோ இதில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோடொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்குது. இங்கே பேலன்ஸ் இமேஜ் வந்துச்சுன்னா, ஐ மீன் ஒரு இமேஜில் வந்து ஒரு நம்பர் பேலன்ஸ் வந்துச்சுன்னா தப்பு இல்லை. பட் டொமைனில் வந்து ஒரு நம்பர் பேலன்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து இதுக்கு பாசிங் போடுறீங்களா, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு யூனிக் இமேஜஸ் இருந்தால் அது ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். போன சம் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி கண்டிஷன் தான். இப்போ செகண்ட் வந்து கடைசியாக வந்து R3 ரிலேஷன் 3 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5. அதே மாதிரி சேம் ஒரு ஓவல் டயக்ராம் வந்து போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த ஓவல் டயக்ராம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெப்ரசென்டிங் R3 ஆரோ டயக்ராம். இதுக்கு வந்து நம்ம ஆரோ டயக்ராம் வந்து உங்களுக்கு நெசசிட்டி கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து -5a, இங்கே வந்து 1a அண்ட் 3b அண்ட் 4c அண்ட் 1b அப்படின்ட்டு இருக்கு. இந்த சம்மையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல
R3 அப்படிங்கிற இந்த எலிமெண்ட்டுக்கு இங்கே வந்து R2 and R3 கம்பேர் பண்ணி பாருங்க. இங்கே வந்து 5 and B, இங்கே வந்து 5 and A இப்படின்னு ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்குது. 5 to B நம்ம வந்து இங்கே பாசிங் கொடுத்தோம். இப்போ நான் 5 to Aன்னு வந்து இதுக்கு நான் பாசிங் கொடுப்பேன். நான் ஃபஸ்ட்டு ஓவல் பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஓவல் பார்த்தீங்கன்னா 1 Aன்னு இருக்குது. ஸோ 1லேருந்து இந்த Aக்கு பாசிங் கொடுப்பேன். ஸோ இங்கே வந்து பாசிங் எனக்கு சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 and B. 3 and Bன்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து இந்த Bக்கு வந்து நான் பாசிங் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 and C. 4 and Cக்கு ஆக்சுவல் பாசிபிள் இதுவும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1 and B அப்படிங்கிறது வந்து இங்கே மறுபடியும் இன்னொரு கிரைட்டீரியா கொடுத்துருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போன சம்மில் ஒரே ஒரு 1 தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் போட்டோம். பட் இந்த இடத்துல பாருங்கள், ஒரே ஒரு சிங்கிள் டேர்ம், அதாவது இந்த 1ங்கிற டேர்ம் 2 டைம் இங்கே வந்து எழுதியிருக்கோம். 1, A இருக்குது, 1, B இருக்குது. ஸோ 1, Aங்கிறதும் 1, Bங்கிறதும் வரும்போது இந்த ஒரே ஒரு 1க்கு வந்து நம்ம B and A அப்படின்னு வந்து ரெண்டு இதை வந்து பிரிப்போம். நீங்கள் எல்லா ஓவல் டயக்ராம் சம்ஸ் எடுத்து பார்த்தாலும் தெரியும், ஒயிலிருந்து நீங்கள் எத்தனை டைம், அதாவது ஒயிலிருந்து 2 பாசிங் வந்து நம்ம எக்ஸுக்கு கொடுக்கலாம். பட் எக்ஸில் இருக்கிற ஒரு டேர்ம் வந்து ஒரு ஒய்யோட எலிமெண்ட்டில் இருக்கிற ஒரு டேர்முக்கு, ஐ மீன் 2 டேர்முக்கு வந்து பாசிங் நம்ம கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம சொன்ன இந்த கிரைட்டீரியா, அதாவது 1, A 1, B, இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா. ஸோ எக்ஸோடது ஒன்றா இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து நாட் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒயிலிருந்து இப்போ பாருங்கள் இந்த Bலேருந்து நம்ம வந்து 5, 1க்கு வந்து நம்ம 2 பாசிங் கொடுத்துருக்கோம். இது வந்து பாசிபிள். அதுவே -5லேருந்து, இப்போ நான் அந்த 1 கண்டிஷன் எடுத்துக்கலாம். 1லேருந்து Aக்கும் Bக்கும் நீங்கள் 2 பாசிங் கொடுத்தீங்கன்னா நம்ம முதல்ல படிச்ச ஒரு கண்டிஷன் என்னன்னா, Y அதாவது ப்ரீ இமேஜில் இருக்கிற ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் ஒயில இருக்கணும். யூனிக்குங்க, அதாவது யூனிக்னஸ், தனித்தன்மையான ஒரு எலிமெண்ட் இருக்கணும். இங்கே ஒரு எலிமெண்ட் இருக்கா, அதுக்கு தனியாக தான் இருக்கணும். பட் இங்கே இருக்கிற ஒரே எலிமெண்ட்டுக்கு வந்து நம்ம 2 பாசிங் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம்னா அது நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு. அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு கண்டிஷன் எழுதியிருக்காங்க. 1 belongs to S has 2 images. அதான் நான் சொன்ன மாதிரி 1 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜை வந்து நான் வந்து ஒரே ப்ரீ இமேஜ் வந்து நான் வந்து 2 இமேஜஸ் கூட வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து யூனிக் இமேஜஸ் தான் வந்து இது இல்லை. அதனால தான் இங்கே வந்து எழுதியிருக்காங்க 2 இமேஜஸ் அப்படின்னு. ஸோ நம்ம இதை ஆப்வியஸ்லி சொல்லிடலாம், இது யூனிக்காக இல்லாததுனால இது ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு. முதல் 2 கிரைட்டீரியாவுக்கும் இதுதான் ஒரு வித்தியாசம். நெக்ஸ்ட் சம். இப்போ இதுக்கான இது பார்த்தீங்கன்னா நான் ஓவல் டயக்ராமும் போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது தெளிவாக புரியும்னு நம்புறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 to A இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். பட் இங்கே 1 to Aவும் 1 to Bயும் இருக்குது. இந்த இடத்த கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கேருந்து 2 பாசிங் கொடுத்துருக்கோம். இது வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ வந்து நாட் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனோட கண்டிஷன் என்ன, யூனிக் இமேஜ், தனித்தன்மையான ஒரு இமேஜ். இதிலிருந்து நீங்கள் 2 பாசிங் கொடுங்க, தப்பே இல்லை. ஆனால் இதில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டு கூட இங்கே 2 பாசிங் கொடுக்கக்கூடாது. அது வந்து ராங். நெக்ஸ்ட் சம். Given f of x equal to 2x minus x square, find some numbers. இது நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரி as usual sum தான். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நம்பர் இந்த எக்ஸுங்கிற இந்த டேர்முக்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீப்ளேசிங் 1, ஏன்னா இங்கே ஃபஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்கான், f of 1 தான் கேட்டிருக்கான். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2 into 1 minus 1 the whole square, சிம்பிள் சம் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. 1 ஆன்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு பதிலாக x plus 1 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x plus 1 the whole square. நெக்ஸ்ட் வந்து அதாவது 2xங்கிறது 2 into x plus 1 minus x plus 1 the whole square. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், x plus 1 the whole square அப்படிங்கிறது a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் வந்து அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைனா வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுலேயுமே அதாவது இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஒரே ஒரு டேர்ம் காமனாக இருக்கா. ஸோ அதை வந்து நம்ம வெளியெடுத்தும் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x, அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அந்த a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் 1, அதாவது இந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிபிள் ஆகிரும். ஸோ வந்து பாசிட்டிவ் கோஸ் நெகேஷன் அண்ட் நெகேஷன் கோஸ் பாசிட்டிவ். இந்த மாதிரி தான் வந்து கண்டிஷன். அதாவது ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் வந்து ப்ளஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ். இந்த மாதிரி இந்த கண்டிஷன் படி நம்ம வந்து இந்த இடத்துல கிரைட்டீரியா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த உள்ள வந்து மல்டிபிள் பண்ணிட்டு சேம் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 2x இங்கே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இது இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே நெகட்டிவில் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ வந்து ஆப்வியஸ்லி 2 - 1, ஹையர் நம்பர் 2 இருக்குது, லெஸர் நம்பர் -1. ஸோ மைனஸ் பண்ணால் -1 அப்படின்னு வரும். சரி, +1 அப்படின்னு வரும். இங்கே -x ஸ்கொயர் அண்ட் +1 அப்படின்னு வரும். இப்போ வந்து இது நெகேஷன் டேர்மில் இருக்குது. நீங்கள் வந்து இதை இப்படியே எழுதினாலும் ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் இதாக எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா மைனஸை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா x ஸ்கொயர் -1 அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். ரெண்டு ஆன்சர்ஸுமே கரெக்டாக தான் இந்த இடத்துல. அதாவது நெகேஷன் வந்து நீங்கள் வெளியே வச்சும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இப்படியே ஆன்சர் விட்டாலும் நோ ப்ராப்ளம், நத்திங் டு. அதாவது ஒரு இஷ்யூ கிடையாது. நீங்கள் -1 மல்டிபிள் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன். தேர்ட் பார்த்தீங்கன்னா f of x அண்ட் f of 1 என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இது வந்து ரெண்டு கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கான். f of x கண்டுபிடிக்கணும், f of 1 கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு இது நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். f of 1 நம்ம ஆல்ரெடி இங்கே மேலே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். ஸோ அது நெசசிட்டி கிடையாது, நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். பட் f of x என்ன அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. ஸோ f of xக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ சிம்பிளா வந்து f of x அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்து நம்ம இது வந்து நீங்க தனியா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா क्वेश्चन பாருங்களேன் 2x minus x square f of x தான் அதுன்னு கொடுத்திருக்கான். சோ சிம்பிள். நம்ம என்ன பண்ணனும் f of x plus f of 1 ன்னு கொடுத்திருக்கான். f of x அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதோட ரிசல்ட் 2x minus x square. சோ நான் அந்த பிராக்கெட்ல அதுக்கு பதிலா எழுதிட்டேன். பிளஸ் சிம்பிள் இருக்கு நான் பிளஸ் போட்டேன். f of 1 ஓட ரிசல்ட் 1. சோ இங்க வந்து 1 போட்டோம். சோ டைரக்டா வந்து அந்த சிம்பிள் வந்து உள்ள கொண்டு வந்துறோம். 1 வந்து உள்ள கொண்டு வந்துட்டா ஒரு விஷயம் கிடையாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 2x minus x square plus 1 அப்படிட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஆர்டரா இல்ல. சோ வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் x square டேர்ம் அப்புறம் x டேர்ம் அப்புறம் கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். எழுதணும்னா ஃபைனலா எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் நோட்னு கொடுத்திருக்கேன். இந்த விஷயம் என்னன்னா f of x plus f of 1 வந்து not equal to f of x plus 1. என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா f of a plus 1 not equal to f of a plus f of b. அதாவது f of a ன்னு ஒரு டேர்மும் f of b ன்னு ஒரு டேர்மும் நீங்க பிளஸ் பண்ணி வர ரிசல்ட் எப்பவுமே அதுக்குள்ள இருக்கிற ரெண்டு ரிசல்ட்டோட அடிஷன் ரிசல்ட்டா இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் f of a வந்து ஒரு x இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். f of b வந்து பாத்தீங்கன்னா ஒரு y அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். f of a யும் f of b யும் நான் பண்ணும்போது f of a plus f of b ன்னு பண்ணும்போது x plus y அப்படின்னு நான் எழுதுவேன். பட் இந்த இடத்துல f of a plus b ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. சோ a plus bங்கிறது இதோட ஆன்சரை தான் நான் வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேனே ஒழிய இதுக்கு வர ஆன்சர் மேபி டிஃபர் ஆகலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க f of a plus b க்கு அவங்க வேற ஏதாவது வேல்யூஸ் கூட கொடுத்திருக்கலாம். சோ ஆப்வியஸ்லி வந்து இது வந்து நாட் ஈக்குவலா தான் வரும் அப்படிங்கறத வந்து இதோட ஒரு கண்டிஷன். சோ இது நீங்க வந்து நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் வந்து இங்க நம்ம தெளிவா கொடுத்திருக்கோம். என்னன்னா f of 1 and f of x. f of x இங்கே இருக்கு, f of 1 இருக்கு. நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் f of x plus 1 வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நெசசிட்டி கிடையாது அப்படிங்கறத அதான் வந்து உங்களுக்கு நோட்ல கொடுத்திருக்கேன். next exercise sum. Let f equal to x comma y, x and y belongs to n. n are natural numbers and y equal to 2x be a relation of n. Find domain, codomain and range if relation is a function. அதாவது நம்ம எக்ஸாம்பிள் சம்ல பண்ண சேம் கான்செப்ட். பட் இங்க என்ன ஒரு இதுனா நமக்கு இதுவரைக்கும் போட்ட சம்ஸ்ல x என்ன அப்படிங்கறது தெளிவா கொடுத்திருந்தாங்க. பட் இங்க y ஓட ரிசல்ட் கொடுத்துட்டான். y என்னன்னா நேச்சுரல் நம்பர். அதாவது x and y ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. நேச்சுரல் நம்பரா தான் இருக்கும். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 அப்படி நமக்கு தெரியும். சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த கண்டிஷன் வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். அதாவது இங்க f ங்கறத வந்து நான் கண்டிஷன் மாதிரி எழுதிக்கிறேன். எழுதும்போது இங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஒவ்வொரு நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நான் போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து 1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இங்க வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்திருக்கான். சோ y = 2x அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இத நான் போட்டேன் அப்படினா ஒவ்வொரு நம்பரா நீங்க போட்டு சால்வ் பண்ணீங்க அப்படினா டொமைனோட ரிசல்ட் ஏனா நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வந்து அவங்க லிமிட் எதுவும் கொடுக்கல. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க தெரியும். அதாவது 1 ல இருந்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. சோ வந்து நம்ம வந்து அது ஃபுல்லா எழுத முடியாது. சோ அதனால நான் முதல்ல 4 நம்பருக்கு மட்டும் சப்ஸ்டிட்யூஷன் பண்ணிருக்கேன். சோ 1 2 3 4ங்கற அதோட ரிசல்ட்ஸ் மட்டும் நான் இங்க வந்து எழுதிருக்கேன். இது வந்து டொமைனோட ரிசல்ட் அப்படிங்கிறது இங்க நம்ம போடுற இந்த x and y x ஓட ரிசல்ட் தான் டொமைன் அப்படினா. ஆப்வியஸ்லி இங்க x ங்கறது எதை மீன் பண்ணுது? நேச்சுரல் நம்பர். சோ நம்ம calculationலாம் பண்ண வேணாம். டைரக்டா எடுத்து 1 2 3 4 டொமைன் என்ன அப்படி நம்ம எழுதிடலாம். செகண்ட் கோடொமைன். கோடொமைன்ங்கிறது ரெண்டாவது பாசிங் போட்டு வர அந்த எலிமெண்ட். பாசிங்கோட எலிமெண்ட் y ன்னு நம்ம சொல்லிருந்தோம். அதாவது x and y ஓவல்ல y தான் வந்து கோடொமைன், x ங்கிறது டொமைன் சொல்லிருந்தோம். y என்ன சொல்லிருக்கா? நேச்சுரல் நம்பர். சோ சேம் காப்பி ஆஃப் தட். ரேஞ்ச் அப்படிங்கிறது இங்க எதை மீன் பண்ணுதுன்னா இந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். நீங்க வந்து நம்ம போன சம்லயே பார்த்தோம். பாசிங் பண்ணி சால்வ் பண்ணி வர ஆன்சர்ஸ் தான் ரேஞ்ச். இப்போ வந்து இங்க ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்திருக்கான். இந்த இத வந்து நீங்க சால்வ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சர் வர்றதா நம்ம ரேஞ்ச்னு எழுதுவோம். இங்க வந்து டிஃபால்ட்டா x and y வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்திருக்காங்கல. இது வந்து டொமைன் அண்ட் கோடொமைன் மட்டும் தான். கோடொமைன்ல இருக்கிற எல்லாமே ரேஞ்ச் கிடையாது. நீங்க பாசிங் போட்டு வர்றது. பாசிங் எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி வர்றதா நம்ம வந்து ரேஞ்ச் அப்படினு சொல்றோம். சோ ரேஞ்ச்ங்கிறது நம்ம இப்படி தான் கண்டுபிடிப்போம். நீங்க போன சம் இந்த சம் குழப்பிக்காதீங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓவல் டயகிராம் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு பாத்தீங்கனாலே தெரியும் 1 ல இருந்து 2 க்கு பாசிங். ஏன் பாத்தீங்க நம்ம 1 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு ஆன்சர் 2 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சோ அதனால 2 பாசிங். இந்த இடத்துல பாசிங் எதுக்கெல்லாம் வந்திருக்குன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லாம் ஈவன் நம்பர்ஸா இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் பாத்தீங்கன்னா இங்க 2ங்கற வார்த்தை முன்னாடி இருக்கு. 2 கூட எதை நீங்க மல்டிபிள் பண்ணாலும் அது ஈவன் நம்பரா தான் உங்களுக்கு கிடைக்கும். சோ ஆப்வியஸ்லி இது வந்து 2 4 6 8. நீங்க முதல்ல நான் ஏன் இது ஒரே ஒரு சம் எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு இதுலயே தெரிஞ்சிடும். நீங்க 2 3 ஸ்டெப் போட்டாலும் தப்பு இல்ல. 2 4 6 8 அப்படிங்கிறது இதோட ஆன்சர்ஸா இருக்கும். சோ ரேஞ்ச்ங்கிறது இந்த இடத்துல பாசிங் வர இந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் தான். கோடொமைன் இது வந்து டொமைன் நம்ம சொல்லுவோம். இது வந்து கோடொமைன் சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டொமைன்ல இருக்கிற எலிமெண்ட்ஸும் நேச்சுரல் நம்பர், கோடொமைன்ல இருக்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். அதனால தான் ஒரே நம்பர்ஸ் இங்க எழுதி இருக்கோம். பாசிங் எதெல்லாம் வருதோ அது மட்டும் இங்க இந்த இடத்துல. இப்போ நெக்ஸ்ட் சம் போறதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம ஃபைனலா ஃபங்க்ஷன் அப்படி சொல்றோம். ஏன்னா வந்து இங்க ஒரு இது வந்து நம்ம சொல்லாம விட்டுருந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா this relation is a function. சோ நம்ம டைரக்டா சொல்லலாம். இது நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஓவல் கோடொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் சரி டொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் வந்து ஒரே ஒரு இமேஜ். அதாவது டொமைன்ல இருந்து வர ஒரு எலிமெண்ட்டுக்கு கோடொமைன்ல ஒரே ஒரு இமேஜ் which has unique image. தனித்தன்மையான இமேஜஸ். ஒவ்வொரு இமேஜஸ் மட்டும் தான் இருக்கு. அதனால இது வந்து ஃபங்க்ஷன் அப்படி சொல்லிடலாம். நெக்ஸ்ட் சம்
Next, let x equal to 3, 4, 6, 8 determine whether the relation r x f of x அதில் வந்து x belongs to x ங்கிற இந்த term கொடுத்துட்டான். f of x is equal to x square plus 1 is function from x to n ன்னு கொடுத்துருக்கான். இந்த இடத்துல வந்து n அப்படிங்கிறது வந்து natural numbers வந்து மீன் பண்ணுது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம given x வந்து எதை சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x வந்து அவன் சொல்லிட்டான் என்னன்னா 3, 4, 6, 8. இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த xங்கிறது வந்து ஸ்மால் x, இது வந்து கேபிட்டல் x. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து இன்கேஸ் a கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்ம x பிலாங்ஸ் டு ஏன்னு போட்டிருப்போம். பட் இங்கே எக்ஸுங்கிறதே கொடுத்துட்டான். நீங்கள் வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கிவன் வந்து 3, 4, 6, 8 அப்படின்னு போட்டோம். நம்ம எல்லா ஸ்டெப்லையும் பண்ணுறதா ஆஸ் யூஷுவல். இதில் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், f of x கண்டுபிடிக்கிறதுக்கு x square plus 1 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸோட வேல்யூ ஒவ்வொன்றா வந்து x square சப்ஸ்டியூட் பண்ணி ஒவ்வொரு ரிசல்ட்டை வந்து நம்ம கொண்டு வரோம். இப்படி கொண்டு வரும்போது x equal to 3 போட்டிங்கன்னா f of 3 equal to 9 plus 1 அப்படின்னு வரும். ஸோ 10. நெக்ஸ்ட் வந்து x equal to 4 அப்படின்னு போட்டிங்கன்னா f of x equal to f of 4 equal to 16 plus 1. சிமிலர்லி இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மின் வெதர் த ரிலேஷன் வந்து இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் x to n ன்னு கொடுத்துருக்கான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் சம்ஸ் போடுறீங்களோ தயவு செஞ்சு அதை ஆர்டர் பேஸில் எடுத்து எழுதிடுங்க. அப்போ அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபைனலில் நம்ம என்ன சொல்லிடலாம், த ரிலேஷன் ஆர் extends to n is a function. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு யூனிக் இமேஜ், ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து சம் போடுறீங்க அப்படின்னா ஓவல் டயக்ராமில் போடுறீங்க அப்படின்னா 3 to 10 ஒரே ஒரு இமேஜ், 4 to 17 ஒரே இமேஜ், 6 to 37 ஒரே இமேஜ், 8 to 65 ஒரே இமேஜ். ஸோ இந்த மாதிரி எல்லா சம்ஸ்க்குமே ஒரே ஒரு யூனிக் இமேஜ் தான் இருக்குது. ஸோ யூனிக் இமேஜ் இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து யூனிக் இமேஜுங்கிறது நீங்கள் வந்து இந்த சம் போட்டு நீங்கள் இப்போ இன்கேஸ் ஓவல் டயக்ராம் போட்டு பார்த்தா கூட அப்படி தான் பாசிங் போடுவீங்க, ஒவ்வொரு இதுக்கு தான் பாசிங் கொடுப்பீங்க. இதனால தான் வந்து இது யூனிக் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். தஸ் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா given the function f equal to f tends to, அதாவது f ஓட ரிசல்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு அவனே கொடுத்துருக்கான். அப்புறம் சிமிலர்லி நம்ம எக்ஸாம்பிளில் போட்ட மாதிரி f of -1 வேணும், f of 2a வேணும், அதே மாதிரி f of 2 வேணும், அப்புறம் f of x minus 1 அப்படின்னு இந்த சம்ஸ்க்கெல்லாம் நம்ம அதாவது இந்த ரிசல்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். நீங்கள் அடிஷ்னலாக எதுவும் போட வேணாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா given வந்து நான் எடுத்து எழுதிடுறேன். ஃபங்க்ஷன் f வந்து எப்படி நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எடுத்து எழுதிடுறேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் f of x வந்து x square minus 5x plus 6. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா f of -1 equal to -1 the whole square. அதாவது இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷனுக்கு நான் முதல்ல -1 ஓட ரிசல்ட் கண்டுபிடிக்கணும். அது வந்து சோர்ஸ் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற ரிசல்ட்டில் வந்து நம்ம -1 அதாவது எக்ஸுக்கு பதிலாக எங்கெல்லாம் வந்து எக்ஸ் இருக்கோ அதுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணி ரிசல்ட் கண்டுபிடிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறோம் -1 the whole square அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்டியூஷன் பண்ணி ஆன்சர்ஸ் எல்லாம் போட்டு நம்ம 12 அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா f of 2a equal to, அதாவது இங்கே வந்து நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான், 2aங்கிறது கேட்டிருக்கான். சிமிலர்லி 2a போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா f of 2 அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அதோட ரிசல்ட்டை சால்வ் பண்ணி ரிசல்ட் கொண்டு வரோம். நெக்ஸ்ட் வந்து f of x minus 1. இது வந்து இந்த மாதிரி சம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ரிசல்ட் அவன் என்ன கேட்டிருக்கானோ அதை வந்து ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சாலும் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு பண்ணும்போது அது வந்து ஆக்சுவலாக ரூல்ஸ் படி நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் வந்து அது ஒரு ஐடென்டிட்டியாக இருக்குது, அதோட ஃபார்முலாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அது மாதிரி தான் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி ஆகணும். அப்புறம் வந்து கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து f of 1 அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது வர ஆன்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஹோல் நம்பர்ஸ் ஆகவோ இல்லை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சால்வ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் ஆகவோ தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து சிம்பிளிஃபைட் நம்பர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சால்வ் பண்ண முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சால்வ் பண்ணி தான் எழுதணும். எழுதிட்டிங்கன்னா பெட்டர். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து என்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்கானோ அதை மட்டும் தான் நம்ம போட்டு ஜஸ்ட் வந்து அதை எடுத்து எழுதிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா a graph representing the function f of x is given in a figure, it is clear. என்ன சொல்லிட்டான் அப்படின்னா f of 9 equal to 2 அப்படின்ட்டான். இந்த இடத்துல ஒன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிராஃபோட ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம f ஆக்சிஸ் அப்படிம்போம். அதாவது இது வந்து f of x, இது வந்து f of y அப்படிம்போம். f of x ஓட லிமிட் 0 to 10 வரைக்கும் இருக்குது. f of y ஓட லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 10 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து டொமைன், இது வந்து கோடொமைன். அதே மாதிரி இது இமேஜ், இது வந்து ப்ரீ இமேஜ், இது வந்து இமேஜ் அப்படின்னு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்கிறோம். இங்கே வந்து ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y is equal to f of x அப்படின்னு கொடுத்துருக்கான்.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லிட்டான். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் f0, அதாவது ஃபங்க்ஷன் f(0), f(7) அண்ட் f(2) அண்ட் f(10). இந்த மாதிரி 4 ரிசல்ட் கண்டுபிடிக்கணும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f(0) அப்படிங்கிறது இந்த இடத்துல f(x) அப்படிங்கிறத இங்கே நம்ம டினோட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருந்தோம். ஸோ f(x) அப்படின்னு பார்க்கும்போது x ஆக்சிஸில் f(0) என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 0 அப்படிங்கிற இடத்துல நேராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0.9 இருக்கா. ஸோ டேரெக்டாக நம்ம என்னன்னு சொல்லிடலாம் f(0) = 9 அப்படின்னு போட்டலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா f(7) என்ன இருக்குன்னு பார்க்குறோம். f(7) அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல xல 7 வருதா. ஸோ xக்கு நேராக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6, ஆப்வியஸ்லி 6ன்னு போட்டோம். நெக்ஸ்ட் f(2) என்ன இருக்குன்னு பார்க்குறோம். f(2)க்கு நேரம் ஆப்வியஸ்லி இங்கே வந்து ஒரு பாயிண்ட் மீட் ஆகுது, அதுவும் 6 தான். ஸோ வந்து அதுவும் 6ன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் f(10) என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா f(10)ங்கிறது இந்த பாயிண்ட் வந்து டினோட் பண்ணும். இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இருக்கிற ஆக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ 0ங்கிறது வந்து நம்ம மீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எந்த வேல்யூக்கு f(x) = 1 வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். f(x) வந்து 1 வரணும் அப்படின்னா அதாவது இந்த இடம் வந்து நம்ம மீன் பண்ணுவோம். f(x) அப்படிங்கிறது இந்த இடத்த வந்து நம்ம மீன் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா f(x) வந்து எனக்கு 1 வரணும் அப்படின்னா, அதாவது ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் x, எக்ஸை வந்து நான் எந்த இடத்துல வச்சா எனக்கு 1 கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே ரிசல்ட். ஸோ எனக்கு இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறத தான் வந்து நான் கண்டுபிடிக்கணும். அது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f(x)ங்கிறது வந்து இந்த இடத்துல எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன சம்க்கு வந்து f(x) என்னங்கிறது அவன் கொடுத்துட்டான். பார்த்தீங்கன்னா தெரியும் f(10)னா நம்ம 10க்கு வந்து அந்த ரிசல்ட் போட்டோம். பட் இங்கே f(x)ன்னு கொடுத்துட்டான். இந்த x என்ன நமக்கு தெரியாது, அதாவது இந்த ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால இவன் இந்த சைடு தான் ரிசல்ட் சொல்லியிருக்கான். f(x) = 1 ஆன்சர் சொல்லியிருக்கான். இந்த இடத்த பாருங்களேன், f(10) = 0ன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி f(x) = 1 இந்த இடத்துல 10க்கு பதிலா x இருக்கு, நம்ம வச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் 1 அப்படிங்கிற பிளேஸ்ல இங்க 1 இருக்கா, 1க்கு நேரா இங்க என்ன ஆக்சிஸ் இருக்குன்னு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சென்டர் பாயிண்ட் 9க்கும் 10க்கும் சென்டரில் வந்து ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து 9.5 அப்படின்னு வந்து நம்ம இங்கே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள். இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க, டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் தான் கேட்டிருக்கான். டொமைன் எழுத சொல்லலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம லிமிட் எழுதுறோம். லிமிட் எதுலேருந்து எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 <x x < 10 x belongs to R அப்படின்னு போட்டோம். இந்த இடத்துல இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும், டொமைன் கோடொமைன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டொமைன்ங்கிறது இந்த இடத்துல 1 to 10, இந்த இடத்துல சேம் 0 to 10 and 0 to 10. இதுதான் டொமைன் அண்ட் கோடொமைன், ப்ரீ இமேஜ் அண்ட் இமேஜ் இப்படி நம்ம சொல்லியாச்சு. இதுக்கான லிமிட் 0 to 10 எழுதிக்கலாம். இன்ஃபேக்ட் இது வந்து கோடொமைன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதே ஆன்சர் தான் அதுக்கும் வரும். அதனால தான் அவங்க கோடொமைன் வந்து கேட்கல இந்த சம்மில். நெக்ஸ்ட் ரேஞ்சுங்கிறது நான் சொன்னதான். இதில் நம்ம என்னென்னலாம் பாசிங் போட்டு எழுதுறோமோ அதுதான் வந்து ரேஞ்ச். ஸோ இங்கே 10லேருந்து இங்கே பாசிங் ஃபைனலாக 9க்கு தான் முடிஞ்சிருக்கு, 10க்கு எந்த பாசிங்கும் இல்லை, பார்த்தீங்கனாலே தெரியும். அதனால தான் இங்கே நம்ம லிமிட் 9ஓட நிறுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்து என்னன்னா வாட் இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் அப்படின்னு போட்டிருக்கான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இமேஜ் 6 அப்படின்னு கொடுத்துருக்கான். இமேஜ் 6 அப்படின்னா இந்த இடத்துல y ஆக்சிஸில் 6 அப்படிங்கிறது டினோட் பண்ணுது. ஸோ y ஆக்சிஸில் 6னா நான் டேரெக்டாக இங்கே பார்த்துட்டு அப்படியே வரேன். வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இமேஜ் ஆஃப் 6 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கான். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து f(6) வந்து கொடுத்துருக்கானா. ஸோ இமேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா f(6) அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். f(6) அப்படிங்கிறது, ஸோ f(6)ங்கிறது இந்த இடத்துல நான் டேரெக்டாக அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5க்கு டினோட் ஆயிருக்கு. ஸோ f(6) = 5 அப்படின்னு போட்டு நம்ம இந்த சம் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லெட் f(x) = 2x + 5, x வந்து not equal to 0 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டான். தென் ஃபைண்ட் f(x + 2 - f(2) / x. இது மொத்தமாக சேர்த்து டினாமினேட்டரில் ஒரு x இருக்குது. இதுக்கு வந்து சொல்யூஷன் இது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. x not equal to 0 கொடுத்துட்டா. ஸோ 0 வந்து நம்ம போட போகிறது இல்லை, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் இதில் ஒவ்வொரு வேல்யூஸ் கொடுத்துருக்கான். என்னன்னா f(x + 2 f(2) அது வந்து நம்ம டிவைடட் பை x ஆல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் f(x)ங்கிற இந்த பிளேஸுக்கு பதில் f(x + 2) போட்டு இந்த சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ரிசல்ட் எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் அதை வந்து நான் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணி என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறேன். அதே மாதிரி f(2) வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ரிசல்ட் எழுதுறேன். அதுக்கு சால்வ் பண்ணி இப்போ எனக்கு 2 ரிசல்ட் கிடைச்சிருச்சு. 2x + 9 அதே மாதிரி மைனஸ் f(2) வந்து -9 வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா f(x - f(2) / x அப்படின்னு நம்ம போட்டோம்னா -9 + 9 2x / x அப்படின்னு வரும். 2xல x கேன்சல் பண்ணிட்டா 2. ஸோ சிம்பிள். நம்ம ஒரு 3-4 ஸ்டெப்லேயே வந்து இந்த சம் முடிச்சிடலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தோன்னே உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும் அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா f(x + 2 and f(2) வந்து நீங்கள் தெளிவாக எழுதணும். அதை எழுதிட்டாலே போதும், நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து நீங்கள் ரஃப்ல போட்டாலும் ஓகே. பட் இந்த இடத்துல என்ன கொஸ்டின்னா இந்த ரிசல்ட் f(x + 2 and f(2) வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். எழுதினா தான் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த சால்விங் அப்படிங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பை எக்ஸுங்கிறது வந்து இது ஹோல் பை எக்ஸ், அதாவது இந்த இடத்துல சம்முக்காக எக்ஸ், ஓகேவா. இதை வந்து f(2)க்கு மட்டும் எக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் சம்
a function is f is defined by f of x equal to 2x minus 3. அப்புறம் find இப்போ வந்து 2x minus 3 அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. என்னென்ன கேட்டிருக்கான், find f of 0, f of 1 divided by 2, whole thing divided by 2. Next, find x such that f of x equal to 0, find x such that f of x equal to x, அதே மாதிரி x f of 1 minus x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரெண்டு ரிசல்ட் சப்ஸ்டியூஷன் நத்திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதோட ரிசல்ட் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் அதோட ஃபைனல் ரிசல்ட் ஃபைண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதை போட்டு நான் வந்து டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா f of x வந்து 0வா இருந்துச்சுன்னா ஃபைண்ட் x என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். f of x equal to 0னா இங்கே f of xக்கு பதிலாக நான் இங்கே என்னன்னு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2x minus 3. ஸோ 2x minus 3 equal to 0. ஸோ 2x equal to 3. ஸோ x is equal to 3/2. ஸோ சிம்பிளாக முடிஞ்சு. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் சால்விங் மாதிரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் f of x equal to x இருந்தால் என்னங்கிறது. ஸோ f of xங்கிறது ஆப்வியஸ்லி 2x minus 3 equal to x. ஸோ 2x minus x equal to 3. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2x minus x இருக்கு. ஸோ வந்து x ஆயிடும், ஏன்னா இங்கே வந்து 1 இருக்கிறதா நம்ம எடுக்கணும். 2x minus 1x equal to x. ஸோ x is equal to 3. நெக்ஸ்ட் f of x equal to 1 minus x அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், f of x similarly 2x minus 3 equal to 1 minus x. இதில் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம் வந்து x இருக்கும் அதெல்லாம் ஒரு சைடும், நம்பர்ஸ் இருக்கிறதுக்கு வேரியபிள் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட் ஒரு சைடு வச்சுக்கிறோம். 3x is equal to 4. நெக்ஸ்ட் x is equal to 4/3 அப்படின்னு எழுதிடுறோம். இதோட வந்து இந்த சம் முடிச்சு, ரொம்ப சிம்பிளான சம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து 7th சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கொஞ்சம் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு சம்மாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சம்மாக தான் கொடுத்துருக்கான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் இவ்வளோ பெருசாக இருந்தாலே வந்து யாருப்பா அது போடுறது அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுறீங்க. நான் என்னோட பர்சனல் சஜஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த சம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும் ஒவ்வொரு சம்க்கும். இனி ஃபியூச்சரில் வந்து நம்ம பார்க்க போகிற நிறையா சம்ஸுமே வந்து ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ வந்து இதுலேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7th சம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பாக்ஸ் இஸ் made from a square pieces of material. அதாவது ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல், ஒரு ஓப்பன் பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து இருக்காமா, அது வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கொயர் பீசஸ் ஆஃப் மெட்டீரியல் வச்சு பண்ணியிருக்காங்க. 24 சென்டிமீட்டர் ஆன் சைடு, ஒவ்வொரு சைடு வந்து 24 சென்டிமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ், ஒவ்வொரு சைடையும் வந்து நான் கட் பண்ணும்போது எனக்கு கார்னர்ஸ், அதாவது வந்து இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப் இருக்குது அப்படின்னா நான் இந்த கர்ச்சீஃப் வந்து 4 சைடுமே வந்து ஈக்குவலாக கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் கார்ட்போர்டை கூட அசியூம் பண்ணிக்கலாம். கார்ட்போர்டு வந்து நம்ம 4 சைடு கட் பண்ணுறோம், ஒரு பாக்ஸாக மாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ஃபிஷ் டேங்க் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 கிளாஸஸ் நம்ம கட் பண்ணி ஒரே ஷேப்பில் ஜாயின் பண்ணாதான் அது வந்து கரெக்டான ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி நம்ம கிடைக்கும். அதே தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோன் இந்த ஃபிகர், இந்த மாதிரி இருக்கிற இந்த ஃபிகரை நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக மாற்றிட்டோம். எக்ஸ்பிரஸ் த வால்யூம் v ஆஃப் அ பாக்ஸ் as a function. இந்த இடத்துல வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த 9th படிச்ச கொஞ்சம் ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம தூசி எடுத்துட்டு வரணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூமோட ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த சம்க்கு. அப்புறம் இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் கான்செப்ட், அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸஸில் படிக்கிற இந்த ஃபங்க்ஷனல் கான்செப்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும். என்னன்னா 24 minus 2x அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து இந்த 2x போட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல 24 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு மெட்டீரியல் வந்து 24 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே நம்ம 2 பகுதிகளை தனியாக வந்து வெட்டி எடுத்துடுறோம். அதாவது தனியாக வந்து கட் பண்ணி தான் ஃபோல்ட் பண்ணுறோம். கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த 2 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கட் பண்ணுறதுனால வந்து அது வெளியே போயிடும். கரெக்டாக கட் பண்ணிடுறதுனால தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். அதனால -2x அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல இந்த எக்ஸ்ங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் பண்ற இந்த வேரியபிள், அதாவது இந்த இடத்துல வந்து நான் ஏதோ சம்திங் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பேலன்ஸ் ரிமைனிங் போர்ஷன் வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அந்த தெரியாத போர்ஷன்ங்கிறத வந்து நான் மல்டிபிள் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு டேர்ம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் வந்து 2 பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இது எவ்வளோ பெரிய பாக்ஸாக வேணாலும் இருக்கலாம், நான் எவ்வளோன்னு சொல்ல முடியாது. அதனால தான் வந்து நான் எக்ஸ் அப்படின்னு நோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் சைஸ் வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதனால எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ 2 பகுதிங்கிறதுனால 2x அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ ஒரு சைடில் 2 பகுதி வந்து காணாமல் போயிடும். இந்த இடையில இருக்கிற இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால 24 - 2x, அதனால தான் இங்கே 24 - 2xன்னு போட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஆஸ் யூஷுவல் நம்ம டேட்டாஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன லென்த் என்ன பிரெத் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிறோம். நம்ம இதுலேருந்து நம்ம தெளிவாக ஒரு அந்த டயக்ராமில் தான் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவல், ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு. நம்ம போன சமயம் நான் சொன்ன மாதிரி 24 - x அப்படிங்கிறது லென்த் அண்ட் பிரெத் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்துக்கு வந்து 24 - 2x சென்டிமீட்டர் நம்ம முதலே போட்ட மாதிரி, இது 2x எப்படி வந்துச்சு நான் உங்களுக்கு சொன்னேன். லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவல் அப்படின்ட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, லென்த்து பிரெத்து ஹைட் இது மூணுத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. லென்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நீளம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம், பிரெத் அப்படிங்கிறது அகலம் அப்படின்னு சொல்லலாம், ஹைட் அப்படிங்கிறது உயரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உயரம் ஆறு
உள்ள பிடிக்கிற அந்த கெப்பாசிட்டி இதை தான் வந்து நம்ம ஹைட் அப்படிங்கிறது வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் மென்சுரேஷன் சம்ஸ் போடும்போது இந்த குழப்பங்கள் நிறைய பேருக்கு வரும். அதனால தான் நான் இப்போவே சொல்கிறேன், லென்த்து பிரெத்து ஹைட் இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹைட் என்ன டேட்டாஸுங்கிறது தெளிவாக எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். பாக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வி வந்து எல் இன்டூ பி இன்டூ ஹெச். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக வந்து அது கியூப் ஷேப்லேயும் இருக்கும், கியூபாய்ட் ஷேப்லேயும் இருக்கும். ஏன்னா வந்து 3D ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள். 3D ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள், கியூப் ஆர் கியூபாய்ட். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ பி இன்டூ ஹெச் அப்படின்னு நம்ம வால்யூம் ஃபார்முலா போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் பாக்ஸ் என்ன அப்படின்னு வந்து நான் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணோன்னே இந்த இடத்துல எல் இன்டூ பி இன்டூ ஹெச் அப்படின்னு வரும்போது 24 மைனஸ் 2x the whole square x அப்படின்னு வந்திருக்கு. இங்கே இந்த இடத்துல வந்து இன்னொரு டவுட் வரலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம், அது எதுக்கு அப்படின்னு. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவல் அப்படின்ட்டேன். ஸோ அதனால இதை வந்து நம்ம 2 டைம் எழுதி மல்டிபிள் பண்ணுறதுக்கு நான் ஒரே ஸ்கொயர் எழுதிட்டேன். அதனால இப்போ நமக்கு இது பார்த்து எப்படி தெரியுதுன்னா a minus b the whole square ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ ஜென்ரலாக நம்ம a minus b தான் a square minus b square a square plus b square minus 2ab அப்படின்னு வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸை வந்து ஒவ்வொரு டேர்ம் கூடி உள்ள வந்து மல்டிபிள் பண்ணிடுவோம். ஸோ மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் வர ரிசல்ட்டை வந்து நீங்கள் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு எக்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம எழுத போகிறோம். அதாவது இதில் வந்து ஆக்சுவலாக நமக்கு இந்த எக்ஸ் தான் தேவைப்படுது. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். அப்புறம் வந்து வால்யூம் ஆஃப் ஐ இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அதாவது இந்த எக்ஸுங்கிற டேர்ம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஒரு சைடு வச்சு நீங்கள் பண்ணாலும் ஓகே. இல்லைனா வந்து இந்த வால்யூம் இந்த எக்ஸுங்கிறது வந்து இன்ஃபேக்ட் எல்லாமே ஒரே மாதிரி கூட இருக்கலாம், ஏன்னா நம்ம சொல்ல முடியாது. ஸோ வந்து எக்ஸுங்கிறது வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். அதனால எக்ஸோட டேர்ம்ஸை டினோட் பண்ணி மட்டும்தான் இதோட வால்யூம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாக தெரியும். நெக்ஸ்ட் 8th சம். A function f is defined by f of x equal to 3 minus 2x ன்னு கொடுத்துருக்காங்க. Find x such that f ஓட கண்டிஷன் f x square equal to f of x the whole square ன்னு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x ஓட ரிசல்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா f of x square equal to f of x the whole squareங்கிற அந்த ரிசல்ட் அவங்க முதல்ல கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of x என்ன அப்படிங்கிறது எழுதிக்கிறேன். 3 minus 2x அப்படிங்கிறது வந்து நான் ஃபர்ஸ்ட் டினோட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் f of x square அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை மீன் பண்ணுதுன்னா f of x square அப்படிங்கிறது வந்து மீன் பண்ணல. f of x the whole square இருக்கும் f of x square இருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கவனிங்க. 3 minus 2x இருக்குது. இந்த இடத்துல x டேர்ம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா minus 2xக்கு மட்டும்தான் வருது. ஸோ அதனால் இந்த இடத்துல x ஸ்கொயர் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் இங்கே x இருக்குன்னா x இருக்கிற பேஸில் வந்து என்ன இந்த டேர்ம் இருக்கோ அதை தான் நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்து எழுதுவோம். அதே கான்செப்ட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 minus 2x is equal to 3 minus 2x the whole square. இது வந்து எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா f of x the whole square வந்து நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 3 minus 2x square அப்படின்னு வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல x ஸ்கொயருங்கிறது என்ன எதை மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா f of x square. ஏன்னு பார்த்தீங்கன்னா f of x என்ன இருக்கோ அதுக்கு பதிலாக நான் இங்கே xக்கு பதிலாக x square அப்படின்னு போட்டிருக்கேன். ஈக்குவல் டு அந்த 3 minus 2x வந்து a minus b the whole square ஃபார்முலா, அதாவது a square plus b square minus 2abங்கிற ஃபார்முலாக்கு பதிலாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வேரியபிள்ஸும் கான்ஸ்டன்ட், அதாவது ரீஅரேஞ்ச் த ஈக்குவேஷன். அந்த எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு வந்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இதை வந்து நான் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6ங்கிற டேபிள் வந்து காமனாக இருக்கும். அதாவது 6 டேபிள் வந்து 12 போகும். ஸோ டிவைட் பை நான் 6 பண்ணேன் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் எனக்கு கிடைக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்விங் பண்ணுறோம். சால்விங் பண்ணாலும் ஓகே. இல்லைனா வந்து இன்னொரு கான்செப்ட் என்னன்னா இது பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயருங்கிற ஃபார்மெட், அதாவது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ நம்ம டேரெக்டாக எழுதலாம். நீங்கள் இதை சால்வ் பண்ணி அந்த ட்ரீ மெத்தட் வச்சு போட்டாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இது வந்து ஒரு ஃபார்முலா ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது x ஸ்கொயர் மைனஸ் 2ab plus b square. இது வந்து a minus b the whole square. நீங்கள் வந்து சால்வ் பண்ணாலும் x minus 1 தான் வரும். ஸோ இது வந்து நம்ம ட்வைஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ x minus 1 equal to 0, ஸோ x is equal to 1. ஸோ ரிசல்ட் என்னவா இருக்கும், xோட வேல்யூ 1 அப்படிங்கிறது 2 டைம் வரும். ஏன்னு பார்த்தா x minus 1 ஹோல் ஸ்கொயர் தான் ரிசல்ட். இதை நீங்கள் குவாட்ரேட்டிக் சால்வ் பண்ணாலும் ஓகே. இல்லைனா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஐடென்டிட்டி பார்த்தோன்னா ஐடென்டிட்டி மாதிரி இருக்குன்னா அப்படி பண்ணாலும் ஓகே. எப்படி பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட் தான். நெக்ஸ்ட், a plane is flying at a speed of 500 kilometers per hour. Express the distance t traveled by the plane as function of times in hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் t in hours. இங்கே ஸ்பேஸ் இல்லை. இப்போ வந்து நம்ம இந்த கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சம் தான். பிளேன் வந்து அதாவது வந்து ஒரு பிளேன் வந்து பறந்துட்டு இருக்கு. எவ்வளோனா ஒரு 500 கிலோமீட்டர் பர் ஹாருக்கு. அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் பர் ஹாருக்கு வந்து இது பறந்துட்டு இருக்கு. அதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம d அப்படின்னு வச்சோம் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனை வந்து நம்ம t அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ வந்து இதோட டிஸ்டன்ஸையும் இதையும் வச்சு நம்ம வந்து ஆக்சுவலாக இதோட டிஸ்டன்ஸ்
டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ தூரம் எவ்வளோ மணி நேரத்தில் போயிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டில் வந்து சொல்ல போகிறோம். இவ்வளோ ஜஸ்ட் சிம்பிளான ஒரு சம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் கிவன் எடுத்து எழுதிக்கிறேன். ஸ்பீட் ஆஃப் த பிளேன் அப்படிங்கிறது வந்து 500 km/h. நான் வந்து அது அப்படி பர் ஹார்ங்கிறது /h நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து நான் டீன்னு வச்சிட்டேன். அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, டைம் வந்து டீன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து இங்கே டி நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் டி கிலோமீட்டர்ஸ். டைம் வந்து நம்ம ஆப்வியஸ்லி ஹார்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா km/h இருக்கு, செகண்ட்ஸோ மினிட்ஸோ இல்லை. ஸோ ஹார்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து இங்கே கிலோமீட்டர் தான் இங்கே இந்த ஸ்பீடு கொடுத்துருக்கான். ஸோ வந்து டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக கிலோமீட்டரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து therefore distance is equal to time into speed. நம்ம ஓப்பனாக சொல்லலாம், என்னன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா டைம் இன்டூ ஸ்பீட் அப்படிங்கிறது. ஸோ வந்து d is equal to 500t அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் 10th என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன் adjacent table depicts the length of woman forehead and her corresponding height. Based on the data, a student finds a relationship between height y and forehead length x as y is equal to ax plus b, where a, b are constants. ஒரு டேபிள் கொடுத்துருக்கான். இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் ஆஃப் ஃபோர்ஹெட், ஒரு விமன்ஸோட ஃபோர்ஹெட்டையும் அவங்களோட ஹைட்டையும் கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த ஒரு டேபிளுக்கான ஒரு நோக்கம். இதில் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஃபோர்ஹெட் சென்டிமீட்டர்ஸ்லையும் ஹைட் வந்து இன்ச்சஸ்லையும் இருக்குது. ஒவ்வொரு டேட்டாஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சென்டிமீட்டர் ஃபோர்ஹெட் இருக்கிற உமனோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 65.5 அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒரு கிரைட்டீரியா பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, y is equal to ax plus bன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. வேர் a and b are constant அப்படின்னு சொல்லிட்டாங்க. கான்ஸ்டன்ட்னா நம்பர்ஸ், வர ஆன்சர் கண்டிப்பாக நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னலாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு check if this relation is a function. ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் a and b. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் விமன் ஹூஸ் ஃபோர்ஹெட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர். அதாவது ஃபோர்ஹெட்டோட லென்த் வந்து 40 இருக்கும்போது ஹைட் என்னவா இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹைட் வந்து 53.3 இன்ச்சஸாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஹெட்டோட லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து இந்த 4 கொஸ்டின்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான். டேபிள் ஃபர்ஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்க்கான ஆன்சர்ஸ் நம்மளே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா, இஃப் த ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபங்க்ஷனா இல்லையா நம்ம எப்படி சொல்லுவோம், ஒரு டொமைனில் இருக்கிற இமேஜஸ்க்கு ஒரே ஒரு யூனிக் இமேஜ், டொமைனில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு யூனிக் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பாசிங் வந்து ஓவரில் காமிச்சேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இமேஜஸ், அதாவது யூனிக் இமேஜஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ தஸ் இட் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸில் வந்து ரொம்ப ஹையஸ்டான ஒரு நம்பர் வந்து நான் பார்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 55 இருக்குது. ஸோ 55 வந்து நான் வந்து ஃபஸ்ட்டாகவும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு நம்பர் 35 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ் நீங்கள் அது எந்த நம்பர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் யூஸ் பண்ணுறது இந்த கிரைட்டீரியா. இந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். அதாவது ஃபஸ்ட்டு 55ங்கிறது வந்து எக்ஸில் பெரிய நம்பர், அதே மாதிரி எக்ஸில் 35ங்கிறது சின்ன நம்பர். இப்போது இதில் வந்து 55ங்கிறதுக்கு நேராக 74 வந்து ஒய்யோட ரிசல்ட் இருக்குது, அதே மாதிரி 35க்கு நேராக 56 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு தான் நான் வந்து ஈக்குவேஷன் சால்விங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் வந்து வேறு எந்த நம்பர் வேணாலும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் ஏன் இந்த கிரைட்டீரியா சொல்கிறேன்னா, இனி நம்ம ஃபியூச்சரில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ப்ராபபிலிட்டி அந்த சைட் போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் போடும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் நான் இப்போலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் இந்த மாதிரி நம்பர் எடுத்து பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னா, ஃப்ரம் த டேபிள் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டொமைனுக்கு ஒரு யூனிக் யூனிக் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தஸ் இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யூனிக் இமேஜ் இருக்குது, அதனால் வந்து இது ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து நான் ஃபஸ்ட் லைனில் கொடுத்துட்றேன். செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் y is equal to ax plus bன்னு கொடுத்து தான் ab கண்டுபிடிக்கணும்ல. ஃபஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், 55 74 நமக்கு பார்த்த ஃபஸ்ட் வேல்யூவும் வந்து நான் வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்டுக்கு எழுதிக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக 55 அண்ட் ஒய்க்கு பதிலாக 74 போட்டு அது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி கம்மியான டேர்ம் நம்ம பார்த்தோம் 35 and 56, அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பி அண்ட் பி இது வந்து நம்ம இப்படி சால்வ் பண்ணும்போது இந்த சிம்பிள்ஸ் வந்து நம்ம மாற்றிக்குவோம். ஸோ வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் கோஸ் நெகட்டிவ், நெகட்டிவ் கோஸ் பாசிட்டிவ். ஏன்னா பிங்கிறது காமனாக இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா 55 அண்ட் -35 அப்படிங்கிற மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் தனியாக சால்வ் பண்ணி பாருங்கள். நான் டேரெக்டாக ஆன்சர் போடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 = 20 ஏன்னு கிடைக்கும். அதாவது இதை நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 20 ஏன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 18 அப்படிங்கிற இந்த டேர்ம் கிடைக்கும். இதை வந்து நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா ஏவோட ரிசல்ட் 0.9, அதாவது 0.9 அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், substitute a value in equation 1. இந்த equation 1லயோ or 2 நீங்கள் எதில் பண்ணாலும் ஓகே. நான் equation 1ல் பண்ணிக்கிறேன். 1ல் ஏங்கிற பிளேஸுக்கு பதிலாக நான் 0.9 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 74 = 55 × 0.9. ஸோ 74 அப்படின்னு ரிசல்ட்டு
49.5 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல எனக்கு சால்வ் பண்ணி கிடைக்கும். 74 வந்து நான் அங்கேயே வச்சுக்கிறேன். இந்த 49.5ங்கிற இங்கே கிடைக்கிற ரிசல்ட் உள்ளே கொண்டு போயிடுறேன். ஸோ பியோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா 24.5 அப்படிங்கிறது பி ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ வந்து ஃபைனலாக நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஏ ஈக்குவல் டு 0.9 அண்ட் 24.5 அப்படின்னு வந்து 2 ரிசல்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஏ அண்ட் பி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் கொஸ்டின் எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம எங்கிருந்து எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா கம்மியான எக்ஸ் நம்பர் அண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ் வேல்யூவும் ஸ்மாலஸ்ட் எக்ஸ் வேல்யூவும் தான் நம்ம எடுத்து இந்த சம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 40. அதாவது நீங்கள் சம் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸுங்கிறது வந்து அந்த இடத்துல ஃபோர்ஹெட்டோட லென்த் ஆகவும் ஒய்ங்கிறத வந்து லென்த் ஆஃப் த விமன் அப்படிங்கிற மாதிரியும் தான் நம்ம டினோட் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸுங்கிற டேர்மில் 40 இருந்தால் ஒய் என்னவா இருக்கும் அப்படின்னு ஸோ சிம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் போடும்போது y இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படிங்கிற ஈக்குவேஷன், இங்கே எக்ஸுக்கு போல 14 போட்டு நான் இந்த ஈக்குவேஷன் மாற்றி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் ஏ அண்ட் பி வேல்யூஸ். ஏ அண்ட் பி நம்ம கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் எடுத்து எழுதிட்டிங்கன்னா ஒயோட ரிசல்ட் 60.5 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி ஹைட் ஆஃப் அ விமன் வந்து ஃபைனலாக வந்து நம்ம 60.5 இன்ச்சஸ், ஏன்னா இன்ச்சஸில் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இன்ச்சஸ்ங்கிற மாதிரி நான் நோட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா when y is equal to 53.3 inches, அதாவது இந்த இடத்துல வந்து நமக்கு லென்த் கொடுத்துட்டு ஹைட் கேட்டிருந்தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு வந்து நான் எக்ஸுங்கிறது வந்து நம்ம ஹைட்டுனும் ஒய்ங்கிறது லென்த்துனும் முதல்ல சொன்னோம், டொமைன் அண்ட் கோடொமைன். ஸோ வந்து 53.5 அப்படிங்கிறது சேம் கான்செப்ட். y is equal to ax plus bல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x is equal to, ஸோ சப்ஸ்டியூட் a and b வேல்யூஸ்னு போடுறோம். ஸோ 53 equal to 0.9x plus 24.5 அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மைனஸ், அதாவது வந்து இதில் எக்ஸ் டேர்ம் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா எக்ஸோட ரிசல்ட் 32 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலி நம்ம என்ன எழுதிடலாம், லென்த் ஆஃப் த விமன் வந்து உங்களுக்கு 32 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதி நம்ம சம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.3 எக்ஸசைஸ் வந்து ஓவர் ஆகுது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது கிளியர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் நான் கொடுக்குறேன் என்னன்னா, இந்த சம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஈஸியான சம்ஸ் தான். தயவு செஞ்சு இந்த சம்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். முடிஞ்சளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணால் தான் இந்த சம்ஸ் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணதாக தான் மேக்ஸிமம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஸோ வந்து நம்ம ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு போகலாம். தயவு செஞ்சு உட்காந்து போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 1.4. அது வந்து எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இது வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன் அண்ட் ரிலேஷன் தனித்தனியாக பார்த்தோம். இப்போ என்னன்னா ஃபங்க்ஷனில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன விதத்தில் நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து, அதாவது சார்புகளை குறிக்கும் முறை மற்றும் சார்புகளின் வகைகள், இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். இன்கேஸ் யாராவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை கேட்டிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம கிளாஸ் நடத்தும் போது உங்கள் தமிழ் மீடியம் புக்ஸை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து புரியும். ஏன்னா சம்ஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், டேர்ம்ஸ் மட்டும்தான் மாறும். ஸோ தயவு செஞ்சு அதை வந்து பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி வச்சு பாருங்கள். இனி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம எக்ஸைஸ் 1.4க்குள்ளே போகலாம். இது வரைக்கும் கேட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.